ஹலோ 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ். தமிழ் எக்ஸாம் எழுதிட்டு எல்லாருமே இப்போ தான் கலப்பாக வீட்டுக்கு வந்திருப்பீங்க. ஸோ எக்ஸாம்ஸ் எல்லாருமே நல்லபடியாக எழுதிருப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஸோ எப்படி எழுதிருக்கீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ அடுத்த எக்ஸாம் உங்களுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் வரக்கூடிய 6ஆம் தேதி நடக்குது, சரியா? ஸோ 2 நாள் உங்களுக்கு டைம் இருக்குது, 4ஆம் தேதியும் 5ஆம் தேதியும். இந்த 2 நாளில் நம்ம எப்படி வந்து படிக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்டடி பிளானர் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ உங்களுக்கு வந்து லாஸ்ட் எக்ஸாம் வரைக்கும் எல்லா எக்ஸாமுக்குமே நம்ம கொடுக்க போகிறோம் அந்த ஸ்டடி பிளானர் அப்படின்றது. ஸோ தயவு செஞ்சு நம்ம இப்போ கொடுக்கக்கூடிய ஸ்டடி பிளானரை நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு யூட்டிலைஸ் பண்ணீங்கன்னா ஃபுல் போர்ஷனும் கவர் பண்ணி நீங்கள் எக்ஸாமுக்கு நல்லபடியாக ரெடி ஆகலாம், சரியா? இப்போ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் 2 நாள் அப்படின்றது நம்ம கொஞ்சம் கம்மியான டைம் தான், சரியா? இந்த 2 நாள் நம்ம ஃபுல் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ண முடியுமா அப்படின்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனால் நான் சொல்கிற மாதிரி படிங்க. கண்டிப்பாக நீங்கள் நான் சொல்கிற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த போர்ஷன்ஸ் வந்து போதுமானது. இந்த எக்ஸாமில் நீங்கள் கண்டிப்பாக நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? ஏன்னா இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறதை விட ஸ்மார்ட் ஒர்க் பண்ணால் தான் நம்மளால் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். இது நான் பல வீடியோஸில் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது தான். இப்போ இந்த 2.5 நாளை எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, என்னென்ன டைமில் நம்ம எப்படி படிக்கலாம் அப்படின்ற அந்த ஸ்டடி பிளானர் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு 6ஆம் தேதி எக்ஸாம், சரியா? 6/3/2025 வியாழக்கிழமை அன்னைக்குன்னு உங்களுக்கு எக்ஸாம். இப்போ இதுக்கு முன்னால் உங்களுக்கு 3ஆம் தேதி இன்னைக்கு நீங்கள் தமிழ் எக்ஸாம் காலையில் எழுதிட்டு வந்துட்டீங்க. ஸோ இன்னைக்கு மதியத்திலிருந்து நம்ம படிக்க ஆரம்பிக்கிறோம் 2.5 நாளுக்கான ஸ்டடி பிளானர். ஸோ ஃபர்ஸ்ட் 3/3/2025 மண்டே அன்னைக்குன்னு ஈவினிங் 4 to 6 4 மணிக்கு படிக்க ஆரம்பிங்க. ஒரு 2 hours ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஏன்னா 1:30க்கு தான் எக்ஸாம் முடிஞ்சிருக்கும், வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் ஆகும். ஸோ அதனால ஒரு 4 மணிக்கு படிக்க ஆரம்பிக்கும். ஸோ 4 to 6 இந்த டைம்ல என்ன செய்யறோம்னா, நீங்க இந்த ஜென்ரல் கான்செப்ட், ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா? கொஸ்டின் நம்பர் 44, 45, 47. கொஸ்டின் நம்பர் 44ல என்ன கேட்பாங்க? சம்மரி ஆர் நோட் மேக்கிங் கேட்பாங்க, 5 மார்க் கொஸ்டின். ஸோ அது எப்படி எழுதுறதுன்னு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை பார்த்து ஒரு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 45 லெட்டர் ரைட்டிங். ஸோ லெட்டர் ரைட்டிங்கை வந்து நமக்கு ஒரு ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்கும் ஒரு இன்ஃபார்மல் லெட்டர் ரைட்டிங்கும் கேட்பாங்க. சம்டைம்ஸ் வந்து ஒரு ஜாப் அப்ளிகேஷன் கேட்பாங்க. இது எல்லாத்துக்குமே ஃபார்மேட்ஸ் எப்படி எழுதணும், எப்படிலாம் மார்க் அலாட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் வீடியோ போட்டிருக்கோம். இனியும் நான் தருவேன் உங்களுக்கு. ஸோ அதுக்குள்ளே நீங்கள் அதை பார்த்து கூட நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து கொஸ்டின் நம்பர் 47 வந்து உங்களுக்கு பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷன். ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு 5 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க இல்லையா? ஸோ அது அந்த பேசேஜ் காம்ப்ரிஹென்ஷனும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ப்ரீவியஸ் கொஸ்டின்ஸில் பப்ளிக்னுடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அந்த ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த 3 கொஸ்டின்ஸ் மட்டும், இந்த 3 5 மார்க் 3 கொஸ்டினாக சாதாரணம் கிடையாது. இது 3 into 5 15 மார்க்ஸ். 15 மார்க்ஸ் அப்படியே எடுக்கணும். அது கண்டிப்பாக கொஞ்சம் ப்ராக்டிஸ் நமக்கு தேவை. ஸோ அதனால் இந்த 2 மணி நேரத்தில் இந்த 3 கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அப்புறம் ஒரு 1/2 hour பிரேக் எடுத்துக்கிட்டு 6:30 to 8:30 இந்த டைம்ல இந்த 3 மார்க்ல இருக்கக்கூடிய ஸ்கில் பேஸ்டு கான்செப்ட்ஸ், கொஸ்டின் நம்பர் 37ல இருந்து 40 வரைக்கும் கேட்கக்கூடிய கான்செப்ட்ஸ், இதுக்கு நான் உங்களுக்கு தனியாகவே செப்பரேட்டா ஒரு வீடியோ தர்றேன். 37 to 40ல என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது, எதெல்லாம் உங்களுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, ஒவ்வொரு கான்செப்டும் எப்படி நம்ம வந்து ப்ரெசென்ட் பண்ணணும், எப்படி ப்ரெசென்ட் பண்ணோம்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனல்ல வீடியோவும் போட்டிருக்கோம். இந்த வருஷத்துக்கு உங்களுக்கு நான் இனிமேலும் அந்த டிப் வீடியோ வந்து கண்டிப்பா தருவேன், சரியா? ஸோ அந்த டைம்ல நீங்க கண்டிப்பா இந்த ஒரு 2 மணி நேரத்துல அதை ஃபுல்லாக நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறீங்க. உங்களுடைய ஹாஃப் இயர்லி கொஸ்டின் பேப்பர், ரிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர், அப்புறம் ப்ரீவியஸ் இயர்னுடைய பப்ளிக் கொஸ்டின் பேப்பர்லாம் எடுத்து அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சரியா? அடுத்து ஒரு 1/2 hour பிரேக் விட்டுட்டு 9 to 10:30 இந்த 1.5 மணி நேரத்துல கொஸ்டின் நம்பர் 46 வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்றோம். கொஸ்டின் நம்பர் 46 என்னது? ஒன்று எரர் ஸ்பாட் இருக்கும். ஸோ எரர் ஸ்பாட்டுக்கு நம்ம சேனலில் வீடியோ கொடுத்துருக்கோம், இனிமேலும் கொடுப்பேன், மறுபடியும் கொடுப்பேன் இந்த பப்ளிக் எக்ஸாம் உங்களுக்கு நடக்கிறதுக்குள்ள. ஸோ எரர் ஸ்பாட்டில் எப்படி ஃபுல் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுறதுன்னு நம்ம டிப்ஸ் வீடியோஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அந்த எரர் ஸ்பாட்டை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. நம்மக்கிட்ட அந்த 1 மார்க் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அதில் எரர் ஸ்பாட் இருக்கும். ஸோ அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதுமானது. அதுலேருந்து நமக்கு மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும். அதுக்கு சாய்ஸாக இன்னொரு 5 மார்க் கொஸ்டின் இருக்கும். ஹோமோஃபோன்ஸ், மோடல், செமி மோடல், கரெக்ட் டென்ஸ் ஃபார்ம், சம்டைம்ஸ் வந்து அதில் ஆர்டிகல்ஸ், டிட்டர்மினர்ஸ் வந்து நமக்கு கேட்பாங்க, சரியா? ஸோ அதுக்குமே வந்து நம்மக்கிட்ட அந்த 1 மார்க் மெட்டீரியல் நம்ம கொடுத்துருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. அதில் உள்ளது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்தாலே போதும். அந்த மாடல்லே உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து வந்துடும், சரியா? ஸோ
ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா நீங்கள் கொஷின் பேப்பர்ஸுடைய கலெக்ஷன்ஸை எடுத்து அதில் இருக்கக்கூடிய அந்த 1 மார்க் அந்த கொஷின் நம்பர் 46 நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இது எல்லாமே ஜென்ரல் கான்செப்ட் தான். ஏன்னா முதல் நாள்னால நீங்கள் வந்து இதை மட்டும் நீங்கள் நல்லா வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நல்லா அப்புறம் 10:30 மேலே படிக்காத, போய் தூங்கிடு. சரியா? நல்லா ரெஸ்ட் எடு, தூங்கிட்டு காலையில் 5:30 மணிக்கு எந்திரி. 5 மணிக்கு எந்திரி. 5 மணிக்கு எந்திரிச்சாதான் நீ 5:30 மணிக்கு படிக்க முடியும், ஸ்டார்ட் பண்ண முடியும். சரியா? ஸோ டே 1 4ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை early morning 5:30 to 8:30 இந்த 3 ஹவர்ஸ்ல சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் படிக்கிறோம். சரியா? ஸோ எல்லா ப்ரோஸோடைய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸும் நம்ம தரவா படிச்சுக்கிறோம். நம்ம கிட்ட 1 மார்க் மெட்டீரியல் வாங்கின ஸ்டூடெண்ட்ஸ் அதில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் மட்டும் நீங்க தரவா படிச்சாலே போதுமானது. அப்புறம் ஒரு 1 hour பிரேக், 1 hour பிரேக் விட்டுட்டு 9:30 to 12:30 இந்த 3 ஹவர்ஸ்ல யூனிட் 1 பேராகிராஃப் தரவாக்குறோம். யூனிட் 1னா ப்ரோஸ் 1, போயம் 1, சப்ளிமெண்டரி 1. இந்த 3 பேராகிராஃபையும் இந்த 3 ஹவர்ஸ்ல படிச்சு எழுதி பார்த்துருங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் இல்லாம. அடுத்து ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 1:30 to 4:30 இந்த 3 ஹவர்ஸ்ல ப்ரோஸ் 1 to 6 கொஸ்டின் ஆன்சர்ஸ் எல்லாத்தையுமே வந்து தரவா படிச்சு ஒரு தடவை எழுதி பார்த்துருங்க. அப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு ஈவினிங் 5:30 to 8:30 இந்த 3 ஹவர்ஸ்ல யூனிட் 2 பேராகிராஃப்ஸ் நம்ம படிச்சுக்கிறோம். சரியா? ஸோ ப்ரோஸ் 2, போயம் 2, சப்ளிமெண்டரி 2 இதை வந்து இந்த டைம்ல படிச்சுக்கிறோம். அப்புறம் ஒரு ½ hour பிரேக், டின்னர் எல்லாம் முடிச்சுட்டு 9 to 10:30 இந்த 1.5 மணி நேரத்துல 1 மார்க் வெக்காபுலரி, இந்த 1 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, ஃபர்ஸ்ட் 20 1 மார்க் கொஸ்டின்ஸ், அதில் என்னென்ன கான்செப்ட்ஸ் இருக்குது, அதில் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்னா ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், பல டிப்ஸ் வீடியோ நம்மளுடைய சேனலில் நம்ம போட்டிருக்கோம். நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ பார்க்கலனாலும் அதை பாருங்க, அதை பார்த்து நீங்கள் வச்சிருக்கக்கூடிய மெட்டீரியலை வச்சு ப்ரிப்பேர் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரியா? ஸோ இதோட டே 1 வந்து நமக்கு முடிஞ்சு. அடுத்து டே 2 5ஆம் தேதி 5/3/2025 வென்ஸ்டே புதன்கிழமை அன்னைக்குன்னு early morning 5:30 to 8:30 இந்த டைம்ல 2 மார்க் கிராமர் ஒர்க் பண்ணி பார்க்குறோம். சரியா? 2 மார்க் கிராமர்னா ஸ்பீச், வாய்ஸ், சிம்பிள், காம்பவுண்ட், காம்ப்ளெக்ஸ், இஃப் க்ளோஸ், டிகிரிஸ் ஆஃப் கம்பேரிசன், மொத்தம் நமக்கு 5 டாபிக்ஸ் இருக்குது. இந்த 5 டாபிக்கையும் இந்த 3 மணி நேரத்தில் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 9:30 to 12:30 இந்த 3 ஹவர்ஸ்ல யூனிட் 3 பேராகிராஃப்ஸை படிச்சுக்கிறோம். சரியா? ப்ரோஸ் 3, போயம் 3, சப்ளிமெண்டரி 3. நம்ம ஃபர்ஸ்ட் 3 யூனிட் பேராகிராஃப் தரவா படிச்சாலே போதுமானது. ஏன்னா இது வரைக்கும் கேட்டிருக்கக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுடைய கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் நம்ம எடுத்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 3 யூனிட்லேருந்து கண்டிப்பாக ஒரு பேராகிராஃப் வந்து வந்துருந்துச்சு. நம்ம ஆல்ரெடி அனலைசிஸ் வீடியோலாம் போட்டிருந்தோம். ஸோ அதை படித்தாலே போதும். சரியா? ஸோ அப்புறம் ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 1:30 to 4:30 இந்த டைம்ல போயம் 1 to 6 அப்ரிசியேஷன்ஸு, இஆர்சி, ஃபிகர் ஆஃப் ஸ்பீச்சு இது எல்லாத்தையும் நம்ம இந்த 3 மணி நேரத்தில் நம்ம படிச்சுக்கிறோம். ஓகேவா? அடுத்து ஒரு 1 hour பிரேக் விட்டுட்டு 5:30 to 8:30 இந்த டைம்ல யூனிட் 4 பேராகிராஃப்ஸ் படிக்கணும். ப்ரோஸ் 4, போயம் 4, சப்ளிமெண்டரி 4. சரியா? ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் 3 யூனிட் படிச்சாலே போதும். பட் இருந்தாலும் படிச்சுக்கிறவங்க இந்த 3 ஹவர்ஸ்ல யூனிட் 4ஐயும் நீங்க தரவு பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு ½ hour பிரேக் விட்டுட்டு 9 to 10:30 டைம்ல மறுபடியும் 1 மார்க் வெக்காபுலரி படிக்கிறோம். சரியா? ஸோ இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இங்கே ஒரு 1.5 மணி நேரம், இந்த 3 மணி நேரம் நம்ம என்ன பண்றோம்னா அந்த 20 out of 20 எடுக்கிறதுக்கான 1 மார்க் வெக்காபுலரியை புதுசா படிக்கிறது இல்லை. புதுசா படிக்கிறதுலாம் 3 மணி நேரத்துல இந்த 1 மார்க் படிக்கிறது அப்படின்றது சாத்தியம் இல்லாதது. நான் சொல்றது ஆல்ரெடி படிச்சதை நீங்க ரீகால் தான் பண்ணணும். சரியா? ஸோ ரீகால் பண்றதுக்காக 3 மணி நேரம் டைம். இதோட போய் தூங்கிடு, இதுக்கு மேல படிக்காத. அப்புறம் மறுநாள் காலையில எக்ஸாம் அன்னைக்கு 6ஆம் தேதி வியாழக்கிழமை எந்திரிச்சு 4:30 to 8 ஒரு 3.5 மணி நேரம் ஃபுல்லா எல்லா கான்செப்டையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணிட்டு எக்ஸாமுக்கு போகும். சரியா? நம்பிக்கை வச்சுக்க, கண்டிப்பா நீ நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவ இந்த எக்ஸாம்ல. இங்கிலீஷ்ல நிறைய டிப்ஸ் வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு வரப்போகுது. அது எல்லாத்தையும் கரெக்டாக ஃபாலோ பண்ணி எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்னென்ன சொல்றோமோ அதை ஃபாலோ பண்ணி பாருங்க. கண்டிப்பா நீங்க இந்த எக்ஸாம்ல நல்ல மார்க் எடுப்பீங்க. சரியா? ஸோ இந்த வீடியோ லைக் பண்ணலைன்னா தயவு செஞ்சு லைக் பண்ணிட்டு பாருங்க. வேற என்ன வீடியோஸ் வேணும் அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.